ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி அரைக்கீரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கோங்க. கடுகு சேர்த்துருக்கேன், உளுந்தம்பருப்பு, அடுத்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துருக்கேன். ஜீரகம் கீரைக்கு நல்ல வாசத்தை கொடுக்கும். எல்லாம் நல்லா பொரியட்டும். பொரிஞ்ச உடனே கொஞ்சோண்டு கருவேப்பிலை, 2 பச்சை மிளகா, 10 சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கி விட்டு ஒரு பெரிய தக்காளியை நறுக்கி வச்சுருக்கேன், சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா வதங்கி விட்டு ஒரு கீரை சேர்த்துக்கலாம். நான் 2 கை அளவுக்கு கீரை சேர்த்துருக்கேன். கீரையை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. கீரை நல்லா வதங்கட்டும். கீரை கொஞ்சம் போல் உப்பு போட்டால் போதும், வேணும்னா பின்னாடி சேர்த்துக்கலாம். கீரை நல்லா வதங்கிருச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அதை ஒரு ஜாரில் மாற்றிக்கோங்க. ஆறோட்டு நல்லா அரைச்சிடுங்க. கீரையை அரைச்சி எடுத்தாச்சு. அதே கடாயில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு கடுகு உளுந்தம் போட்டு தாளிச்சிக்கலாம். கடுகு வெடிச்சிருச்சு. அடுத்து இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். அதை எடுத்து கீரையில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதான்.